உங்கள் உலகத்துக்குள்ளே இருக்க கதைகளை சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அதை நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் சினிமாவை பார்த்து ஒரு கதை எழுதாதீங்க. உங்கள் உலகத்தில் இருக்க பிரச்சனையை இல்லை பிரச்சனையோ இல்லை பேச வேண்டிய விஷயங்களையோ நீங்கள் கதைகளாக மாற்றுங்க. அப்போ தான் அது உங்களோட சொந்த கதைகளாக இருக்கும். மற்ற எல்லாமே சும்மா ஆர்டிஃபிஷியலாக குக்குடு ஸ்டோரியாக தான் இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 5 குழுவாக பிரிச்சுடுவாங்க. அவங்களுக்கு ஸ்க்ரீன் பிளேனா என்னன்னு சொல்லி கொடுத்துருவோம். அந்த ஒரே நாளில் கதைனா என்ன, திரைக்கதைனா என்ன, வசனம்னா என்ன, ஒன்லைன் ஆர்டர்னா என்னன்ற வரைக்கும் சொல்லி கொடுத்துருவோம். பெரிய ஆளுங்கிட்ட வேலை செய்கிறது தான் கஷ்டம். ஏன்னா பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும். எனக்கு எல்லாம் தெரியும் என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு உட்காரும்போதே அந்த மனநிலையில் உட்காருவாங்க. அப்படி ஓரளவு குழந்தைங்க வந்து அப்படி கிடையாது. அந்த அது குறிப்பாக அந்த 6வது 7வது படிக்கிற குழந்தைங்க வந்து அறிவு அப்படியே பெருகிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி கூடி என்ன பண்ணுவாங்கன்னா அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு வந்து பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஆஃப் டே இது எல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ஆஃப் டேயில் என்ன பண்ணுவோம், 5 பேரை பிரித்து விட்ருவோம். பிரித்து விட்டு உங்கள் உலகத்தில் என்னென்ன பிரச்சனையாக இருக்குது, எதை கதையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிடுவோம். கொண்டு வாங்கினா ஒரு 1 hour டைம் கொடுத்ததுக்கப்புறம் அதை படித்து பார்க்கும்போது வேர்ல்டு கிளாசிக்ஸ் படம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இதுவரை எதுவுமே சொல்லப்படாத கதைகளாக இருக்கும் அவங்க சொல்கிற கதை எல்லாமே. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.